ஒரு காட்டுல லச்சுவும் சோனுவும் நல்ல நண்பர்களா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. சோனுக்கு லைலான்னு ஒரு பொண்ணு இருந்துச்சு. லச்சுக்கு மோனான்னு ஒரு பொண்ணு இருந்துச்சு. சோனு, நேரம் ஆகுது. வா, நம்ம உணவு தேட போகலாம். அப்புறம் நேரம் ஆகிடுச்சுன்னா நல்ல உணவே நமக்கு கிடைக்காது. தினமும் அவங்க ரெண்டு பேரும் ஒன்னாதான் உணவு தேட போவாங்க. கிடைக்கிற உணவை பகிர்ந்து சாப்பிட்டு ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அப்படி அவங்க உணவு தேட போகும்போது லைலாவும் மோனாவும் அவங்க கூட்டுல தனியா தான் இருப்பாங்க. லட்சு, நாம இனிமே ஒண்ணா உணவு தேட போக வேணாம். ஏன் சோனு, என்னாச்சு? நம்ம காட்டுல புதுசா ஒரு பறவை வந்திருக்கு. அது நம்ம குழந்தைகளை சாப்பிட்ருன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அதனால தான் சொல்றேன். ஒரு நாள் நீ உணவு தேடப்போ, நான் இவங்க ரெண்டு பேரையும் பார்த்துக்கிறேன். இன்னொரு நாள் நான் உணவு தேட போறேன், நீ இவங்கள பார்த்துக்கோ. ஓ, அப்படியா? நீ சொல்றது சரிதான். இப்படியே சில நாட்கள் போயிடுச்சு. அவங்க ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி குழந்தைங்கள ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. ஒரு நாள் லட்சு உணவு தேட வெளியே போயிருச்சு. அந்த நேரத்தில் சோனு அவங்க ரெண்டு பேரையும் பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. அந்த நேரத்தில் மோனா பால் விளாண்டுட்டு இருந்தப்போ தெரியாமல் கீழே விழுந்து மோனா இறந்துட்டான். கொஞ்ச நேரத்தில் லட்சு அங்கே வந்துச்சு. மோனா இறந்துட்டதை பார்த்தோன்னே லட்சுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. சோனு, என்ன காரியம் பண்ணிருக்க? உன்னை நம்பிதானே நான் உணவு தேட போனேன். இதுதான் நீ பாத்துக்கிட்ட லட்சணமா? நீ வேணும்னு தான் என் பொண்ணு மோனாவை கொன்னிருக்க. லட்சு, என்ன அப்படி சொல்லாத. நான் உன் பொண்ணை கொல்லல. அவங்க ரெண்டு பேரும் பால் தான் விளையாட்டு இருந்தாங்க. தெரியாம நடந்துருச்சு. ஒரு நொடியில நடந்துருச்சு. நான் வேணும்னு எதுவுமே பண்ணல. என்ன மன்னிச்சிடு. நீ சொல்றது எல்லாம் போய். உன்னை நான் சும்மா விட மாட்டேன். இந்த வலிய நீ கண்டிப்பா ஒரு நாள் அனுபவிக்க வைப்ப. சோனு எவ்வளோ சொல்லியும் லட்சு கேட்கவே இல்லை. ஒரு நாள் சோனு உணவு தேட காட்டுக்குள்ள போயிருந்துச்சு. ஆஹா, இதுதான் சரியான நேரம். சோனுவோட பொண்ணு அங்க தனியா தான் இருக்கு. நான் போய் அவளை கீழே தள்ளி விட்டுறேன். அப்படி நினைச்ச லட்சு சோனுவோட பொண்ணு லைலாவை கீழே தள்ளி விட போச்சு. அந்த நேரத்தில் கரெக்டாக சோனுவும் வந்துருச்சு. லட்சு, நீ என் பொண்ணை இப்படி கீழே தள்ளி விட பாப்பன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சே பார்க்கல. நீ இந்த மாதிரி காரியம் செய்யற அளவுக்கு எப்படி யோசிக்க ஆரம்பிச்ச? ஏன் நீ ஏன் குழந்தைய தள்ளி விடல? இப்பவும் நான் சொல்றேன், உன்னை சும்மா விட மாட்டேன். ஒரு நாள் கண்டிப்பா உன் குழந்தைய கீழே தள்ளி விடுவேன். இப்போ லைலா கொஞ்சம் வளர்ந்துட்டனால தனியாக பறக்க முடிஞ்சிச்சு. சோனு லைலாவை தினமும் உணவு தேட போகும்போது கூட்டு போக ஆரம்பிச்சிச்சு. இப்படியே சில நாட்கள் போயிருச்சு. லட்சுவோட கணவர் ஜக்கு ஃபாரின்ல இருந்து லட்சுவை பார்க்க வந்திருந்தாரு. இப்போ லட்சு அதோட கூட்டில் ஒரு முட்டையிட்டு இருந்துச்சு. அதே சமயம் சோனு அதோட கூட்டில் ஒரு முட்டையிட்டு இருந்துச்சு. ஏய் சோனு, நான் என் குழந்தைய இழந்துட்டேன். இப்ப என்கிட்ட ஒரு முட்டை தான் இருக்கு. ஆனா நீ ரெண்டு குழந்தைக்கு அம்மாவா? என்னால இதை ஏத்துக்க முடியாது. லட்சு, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. முடியாது. உன் முட்டைய நான் கீழே தள்ளாம விட மாட்டேன். என்ன மாதிரி நீயும் கஷ்டப்படணும். நீ வேணும்னு தான் என் குழந்தைய கொண்டு இருக்க. சோனு எவ்வளோ சொல்லியும் லட்சுக்கு கோவம் அடங்கவே இல்லை. லட்சு, சோனுதான் இவ்வளோ தூரம் சொல்லுதில்ல, நீ அவ குழந்தைய கொன்றுவேன்னு சொல்றது நியாயமே இல்லை. என்ன பேசுறீங்க ஜக்கு? நான் யார் சொல்றதும் கேட்க மாட்டேன். நான் கண்டிப்பா அவ முட்டைய கீழே தள்ளி உடைப்பேன். ஜக்கு எதுவுமே பேசாம மறுபடியும் ஃபாரினுக்கே கிளம்பிடுச்சு. இன்னொரு பக்கம் சோனு அவ பொண்ணு லைலா கிட்ட இப்படி புலம்பிட்டு இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீயும் நானும் காட்டுக்குள்ள உணவு தேட போகும்போது அந்த லட்சு நம்ம முட்டையை கீழே தள்ளி உடைச்சிரும்னு ரொம்பவே பயமா இருக்கு. அம்மா, நான் தான் இப்ப வளர்ந்துட்டேனே. நான் தனியாவே உணவு தேட போக முடியும். ஒரு நாள் நான் உணவு தேட போறேன், நீங்க நம்ம முட்டையை பார்த்துக்கோங்க. ஒரு நாள் நீங்க உணவு தேட போங்க, நான் நம்ம முட்டையை பார்த்துக்கிறேன். நல்ல யோசனை தான். சரி லைலா. லைலாவும் சோனுவும் முட்டையை ரொம்ப நல்லா பத்திரமா பார்த்துக்கிட்டாங்க. அதே சமயம் லட்சு
சோனுவோட முட்டையை கீழே தள்ளி விடுறதுக்காக நல்ல சந்தர்ப்பத்துக்காக காத்துக்கிட்டு இருந்துச்சு. ச்சே, இந்த சோனுவோட முட்டைய இவ்வளவு பாதுகாப்பா வச்சிருக்குதுங்களே, நான் எப்படி அந்த முட்டையை உடைக்கிறது? என்ன பண்ணலாம்? சூப்பர் ஐடியா. எப்படியும் நைட்ல ரெண்டு பேரும் நல்லா தூங்கிடுவாங்க. அந்த நேரத்துல முட்டையை கீழே தள்ளிட வேண்டியதுதான். அன்னைக்கு ராத்திரி சோனுவும் லைலாவும் நல்லா தூங்கிட்டாங்க. லச்சு முட்டையை உடைக்கிறதுக்காக சோனுவோட கூட்டுக்கு வந்துச்சு. அந்த நேரத்தில் சோனுவும் லைலாவும் முழிச்சிட்டாங்க. லச்சு, ஏன் இப்படி பண்ற? நான் எவ்வளவு சொல்லியும் என்னை ஏன் புரிஞ்சுக்க மாட்ற? நான் உன் குழந்தைய கொல்லல. தயவு செஞ்சு எங்களை நிம்மதியா வாழ விடு. முடியாது, முடியவே முடியாது. உன்னை நிம்மதியா நான் வாழ விடவே மாட்டேன். நீ என் கஷ்டத்தை அனுபவிக்கணும். லச்சு அங்கேருந்து கோவமாக போயிடுச்சு. அதுக்கப்புறம் சோனுவும் லைலாவும் விடிய விடிய தூங்காமல் உட்காந்துருந்தாங்க. மறுநாள் விடிஞ்சதும் சோனுவும் லைலாவும் தூக்கமே இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அம்மா, நம்மனால டெய்லி நைட்ல இப்படி முழிச்சிட்டே இருக்க முடியாதுமா. இதுக்கு நான் ஒரு யோசனை சொல்றேன். நீ சொல்றது சரிதான் லைலா, ஆனா நம்ம முட்டைய பாதுகாப்பா வைக்க வேண்டியது நம்மளோட பொறுப்பு இல்லையா? நான் சொல்ற மாதிரி செஞ்சா நம்ம முட்டை பாதுகாப்பா இருக்குமா? லட்சு ஆண்டி தூங்குறப்போ நம்ம முட்டைய அவங்க கூட்டுல வச்சிடலாம், அவங்க முட்டைய நம்ம கூட்டுல வச்சிடலாம். அப்புறம் நம்ம பயப்படவே வேணாம். அன்னைக்கு ராத்திரி லச்சு நல்லா தூங்கினோன்னே லைலா முட்டையை மாற்றி வச்சிடுச்சு. அப்புறம் சோனுவும் லைலாவும் நிம்மதியாக தூங்க ஆரம்பித்தாங்க. கொஞ்ச நேரத்திலேயே லச்சு முழிச்சு பார்த்துச்சு. சோனுவும் லைலாவும் நல்லா தூங்குறாங்கன்னு முட்டையை கீழே தள்ளி விட்டுருச்சு. லச்சுவோட முட்டை தான் கீழே உடஞ்சிச்சின்னு தெரியாமல் லச்சு ரொம்ப சந்தோஷமாக நின்றுட்டு இருந்துச்சு. அப்பாடா, நான் ஜெயிச்சிட்டேன். சோனு, லைலா, நான் ஜெயிச்சிட்டேன். நீங்களும் என்ன மாதிரி அவதிப்படுவீங்க, அதை என் கண்ணால பார்த்து நான் ரசிப்பேன். இல்ல, நீ ஜெயிக்கல, நீ தோத்து தான் போயிட்ட. நான் எவ்வளவு சொல்லியும் நீ கேட்கல. நீயே உன் முட்டையை இப்ப கீழே தள்ளி விட்டுட்ட. என்ன வளருற? என் முட்டை என் கூட்டுல ஜம்முன்னு இருக்கு பாரு. உடைஞ்சது உன் கூட்டுல இருந்த உன்னோட முட்டை. நான் ஒன்றும் வளரல, நான் உண்மையை தான் சொல்றேன். நீ நல்லா தூங்கினோனே என் பொண்ணு லைலா முட்டைய கூட்டுல மாத்தி வச்சுட்டா. அவங்க அப்படி பேசிட்டு இருந்தப்போ லட்சு கூட்டில் இருந்த முட்டையிலிருந்து அழகான பெண் குழந்தை வெளியே வந்துச்சு. அந்த குழந்தை அப்படியே சோனு மாதிரியே இருந்துச்சு. ஐயோ, ஆமா, அந்த குழந்தை அப்படியே ஒன்ன மாதிரி தான் இருக்கு. அப்ப நான் கீழே தள்ளி விட்டது என்னோட முட்டையா? அட கடவுளே, நானே என் முட்டையை தள்ளி விட்டுட்டேனே. இப்படி என் முட்டை உடைஞ்சு கீழே விழுந்துருச்சு. லட்சு பண்ண தப்புல அவ குழந்தைய இழந்துட்டா. இப்ப லட்சு பைத்தியமா ஆகிடுச்சு. நான் அப்பவே சொன்னேன், அடுத்தவங்கள அழ வச்சு பார்க்கணும்னு நினைக்கிறது ரொம்ப தப்பு, நமக்கே பிரச்சனையா வரும்னு. கேட்டியா நீ? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தவங்கள பழி வாங்கணும்னு நினைக்கிறது, அழ வச்சு பார்க்கணும்னு நினைக்கிறது ரொம்பவே தப்பான விஷயம். நம்ம நல்லது நினைச்சா நமக்கு நல்லதே நடக்கும். ஓகே, சப்ஸ்கிரைபர்ஸ் நேரத்தில் உங்களோட பேர் வரணும்னா கமெண்ட்ஸில் உங்கள் பேரை போஸ்ட் பண்ணுங்க. ஓகே, பை. Subscribe for more videos.